வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெரிஷன் தாங்க பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம்தான் அவங்க ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்க. பட் ஆனால் அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. சிலபஸ் பேஸ்டும் ஏஜ் லிமிட்டு எலிஜிபிலிட்டி பேஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்குது. பட் அவங்க வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் அவங்க கிளாரிட்டி கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். சரிங்களா, முதல்ல இந்த டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தான் வருது. அடுத்தது அப்படியே சப் இன்ஸ்பெக்டரு கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் வருது. சரிங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒன்று தான் இருக்குது. சரிங்களா, ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி. ஆனால் எப்படியாக இருந்தாலும் எப்படி நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிடிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸும் படித்து தான் ஆகணும். டெக்னிக்கல் சர்வீஸ்ன்றதுனால நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்க வேணாம்னு நினைக்காதீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் நீங்கள் ஈக்குவல் எஃபர்ட் கொடுத்து ஆகணும். கிட்டத்தட்ட சப் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலுக்கு படிக்கிற மாதிரி படித்து ஆகணும். ஏன்னா அதுலேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும் இருக்காது டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டரில். மற்றபடி எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கும். வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், சயின்ஸு, பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸில் மோஸ்ட்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின், தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதாவது இன்டைரக்டாக சயின்ஸ்லேருந்தும் ஜென்ரல் நாலேஜ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும் நிறையா. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் சயின்ஸு கிளாரிட்டியாக இருக்கணும், அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜும் கிளாரிட்டியாக இருக்கணும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் கிளாரிட்டியாக இருக்கணும். ஏன்னா இந்த வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அரசியல் இதுலேருந்துலாம் அதிகமாக கொஸ்டின்ஸே வராது டிஎன்பிஎஸ்சி மாதிரி. அவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு ஜென்ரல் நாலேஜுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறையா ரெப்புடேஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்னா அது பார்த்துக்கோங்க. சரிங்களா.